தக் லைஃப் திரைப்படத்தோட ஒரு ஸ்பாய்லர் இல்லாத ரிவ்யூ வீடியோ தான் இது. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், திஸ் இஸ் சுபாஷ் ஹியர். ஆக்சுவலாக மணிரத்னம் அவர்களுடைய படம், கமல்ஹாசன், த்ரிஷா, சிம்பு போன்ற திரைப்பட்டாலுமே நடிச்சிருக்காங்க. ப்ளஸ் நல்ல ஒரு ப்ரொமோஷன் அண்ட் அந்த லாங்குவேஜ் கான்ட்ரவர்சி அது இதுன்னு நல்ல ஒரு ஹைப் இருந்தது. படத்தை பற்றியான விசிபிலிட்டி பயங்கரமாக இருந்தது. அந்த வகையில் நான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஷோ சென்னை தேவி தியேட்டரில் போய் பார்த்துட்டு வந்தேன். ஆக்சுவலாக படம் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு கேங்ஸ்டர் படம். அதுக்கேற்ற மாதிரியான ஒரு கதைக்களத்தோட அந்த கேரக்டர் இன்ட்ரடக்ஷன்லாம் வந்து அதுக்கான பேக்ரவுண்ட் விஷயங்கள்லாம் வந்து கிளைமேக்ஸ் வரைக்குமான துடுப்புகளோட ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு ஒரு மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு என்கேஜிங்காக போகுது. ஆக்ஷன் சீக்வன்ஸ், அதுக்கு ஈக்குவலான சிறுபலிகளை தூண்டக்கூடிய காட்சிகள், கல்யாண காட்சிகள், ஜிங்கிச்சாம் பாட்டு, இந்த மாதிரி ஒரு டீசெண்டாக நல்ல ஒரு என்கேஜிங்காக கொண்டு போகுது. நல்ல ஒரு செலிப்ரேட் பண்ணி படத்தை பார்க்குறோம். அந்த ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் கொஞ்சம் லேக் ஆகி அதுக்கப்புறம் இன்டர்மிஷனில் கொஞ்சம் அப்படியே ஏறுது அந்த கிராஃப் பார்த்தா. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் வந்து படம் ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் அப்படியே இறங்க ஆரம்பிக்குது. அது கடைசி வரைக்கும் உயிர் இல்லாமல் அப்படியே போய் முடியுது. ஆக்சுவலாக இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா நாயகன், செக்கச்சிவந்த வானம், இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்த மாதிரி இருந்தது. செக்கச்சிவந்த வானம்ல கூட பார்த்தீங்கன்னா நிறைய மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வந்தால் கூட அங்கங்கே நல்ல ஒரு கூஸ் பம்ப் மூமெண்ட்லாம் வந்து வரும். பட் இந்த படத்தில் செகண்ட் ஹாஃபில் அந்த மாதிரி எந்த ஒரு மூமெண்ட்டுமே வந்து இல்லை. கதை அந்த மாதிரி பழைய கதையாக இருந்தால் கூட ஸ்க்ரீன் பிளேயில் வந்து கொஞ்சம் நல்ல ஒர்க் பண்ணியிருந்தால் இந்த ஒரு கேப் வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். செகண்ட் ஹாஃப் தான் வந்து இந்த படத்தை வந்து ரொம்ப கீழே தள்ளியிருக்கு. ஆக்சுவலாக தேவி தியேட்டருங்கிறது அவ்வளோ செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு தியேட்டர். அதுவும் ஃபர்ஸ்ட் ஷோ அப்படின்னு சொல்லி தான் என் ஃப்ரெண்டு என்னை அந்த தியேட்டருக்கு கூப்பிட்டு போனால் நான் ஃபர்ஸ்ட் டைம் அங்கே போகிறேன். எல்லாருமே பயங்கர ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் தான் தியேட்டருக்குள்ளே வராங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க. செகண்ட் ஹாஃபில் அவ்வளோ ரசித்து பார்த்த ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவரே ஏன் ஆண்டவரேன்னு கேட்குற அளவுக்கு பேசி பேசி ஒரு 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 இன்ட்ரெஸ்டே இல்லாத ஒரு பேச்சுவார்த்தையாக இருக்குது. படத்தில் ப்ளஸ்ஸே இல்லை அப்படின்லாம் கண்டிப்பாக சொல்ல முடியாது. மணிரத்னம் அவர்களுடைய படம் அப்படிங்கிறப்போ அந்த சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், அந்த ஃப்ரேம்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ யூனிக்காக இருந்தது. வடக்கே டெல்லி, நேபாளில் இருந்து தெற்கே நம்ம திருச்செந்தூர் வரைக்கும் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஒரு பனி பிரதேசத்தில் தான் ஒரு காட்சி வரும். அதை எடுத்த விதம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஹாலிவுட் தரத்துக்கு இருந்தது. அதுக்கேற்ற மாதிரியான ஏஆர் ரஹ்மான் அவருடைய மியூசிக்கும் சரி, ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் படத்துக்கு கண்டிப்பாக பெரிய படம், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. சின்ன வயசு கமல்ஹாசன் வந்து காமிச்சிருப்பாங்க, நீங்கள் அதை ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க. ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த விஷயம்லாம் ஒரு பெரிய ப்ளஸ். அண்ட் 168 நிமிஷம் அந்த படத்தோட டியூரேஷன், அந்த ஒரு விஷயம் வந்து ஒரு பெரிய மைனஸ் அப்படின்னு நினைக்கிறேன். அதை வந்து ஒரு 2.5 மணி நேரத்தில் முடிச்சு அது செகண்ட் ஹாஃபில் வந்து இன்னும் என்கேஜிங்கான சீன்ஸ்லாம் வச்சுருந்தா இது வந்து ஒரு ஆவரேஜ் ஃபிலிமாக இருந்திருக்கும். இப்போ என்னுடைய கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆவரேஜ் அதுக்கு கொஞ்சம் கம்மி அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். செகண்ட் ஹாஃப்லாம் ஒரு ட்விஸ்ட் வரும். அதாவது வாழ்க்கையிலே ஒரு 10 திரைப்படம் தான் ஒருத்தன் பார்த்துருக்கானா அவங்க கூட அந்த ட்விஸ்ட்டை கெஸ் பண்ணிடுவான். மொத்தத்தில் இந்த தக் லைஃப் திரைப்படத்தை சலிக்காமல் முழுசாக பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் தான் நிஜமான தக் லைஃப். தக் லைஃப் திரைப்படத்தோட ஒரு ஸ்பாய்லர் இல்லாத ரிவ்யூ வீடியோ தான் இது.